வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, ஒரு பீச் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் பீச்சுக்கு வரும்போதே டைம் 10:30 ஆயிடுச்சு மார்னிங். ஆனாலுமே கிளைமேட் வந்து ஒரு மாதிரி ஃபாகியாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கிங் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தா தெரியும், ஃபுல்லாக லைனாக நின்றுட்டே இருந்தது கார் எல்லாமே. ஒரு பார்க்கிங் கூட ஃப்ரீயாக இல்லை. பார்க்கிங் தேட தான் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்புறம் முடிஞ்ச ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு, சரி இப்போ ஃபாகியாக இருக்கே, இப்போ பீச்சுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே போயிட்டு, சரி பீச்சோட வியூ எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் மேலே ஏறிட்டோம். இங்கே வந்து எல்லாமே இந்த இடம் சுற்றி இந்த மாதிரி மேலே போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. இங்கேருந்து வியூ பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே கீழே வந்து இந்த மாதிரி பெஞ்சஸ்லாம் இருந்தது. அங்கேருந்து உட்காந்து நம்ம வியூஸ் வந்து நல்லாவே பார்க்கலாம். இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது இந்த இடம் தான். அது இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர், அது வந்து பேட்லிங் போல்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் போகிறப்ப க்ளோஸில் தான் இருந்தது. அது யூஸ் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் தெரியல, அது க்ளோஸில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் மாற ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கீழே போகலான்ட்டு இன்னொரு பக்கம் அந்த சைடாக போகிற வழி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லா இடத்துலேருந்து நம்ம கீழே இறங்கி பீச்சுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பீச்சுக்கு வந்து மோஸ்ட்டாக பெட்ஸோடு தான் எல்லாமே வந்திருந்தாங்க. இந்த பீச் வந்து பெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இங்கே ஃபுல்லாக பெட்ஸோடு தான் எல்லாருமே இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த பீச்சில். அதுக்கப்புறம் இந்த மண் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊர் பீச் மண்ணெல்லாம் வந்து நம்ம காலில் ஒட்டுறோம். ஆனால் இது வந்து ஒட்டவே இல்லை காலில். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சாண்ட் வந்து பார்க்க. இங்கே இருக்க பெட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ட்ரைன்டாக தான் இருக்கும். எந்த டாகுமே யாரை பார்த்துமே குறைக்காது. அது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது மோஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே தெரியுது இல்லையா, அந்த கிளிஃபுக்கு தான் போக போகிறோம் இங்கேருந்து.
இந்த பீச்லுமே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் வந்தப்போவே கீழே போர்டு போட்டிருந்தாங்க, இன்றைக்கி வந்து இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது. உள்ளே போக போக ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. நடக்கவே இடம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்போவே நான் ஒரு கிளிஃப் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன், அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது உள்ளே வந்து நம்ம பார்க் பண்ணவே வெளியே வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் வரணும். நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துடணும். அங்கே ஒரு மிஷின் இருக்கும், அங்கேயே வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை வந்து நம்மளோட காரோட டேஷ்போர்ட் முன்னாடி வச்சிடணும். இங்கே யாருன்னா செக்கிங் பண்ண வந்தாங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இந்த வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்துச்சு ரொம்பவே. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே இருந்துட்டு இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கீழே வந்து பீச் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயாச்சு. இங்கே வந்து வீக்கெண்ட்னால இந்த வீக் வந்து ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருமே வீக்கெண்டுன்னா இந்த மாதிரி கேரவன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு நல்லா இங்கே இருந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் போவாங்க.
எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.